ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இந்த 56 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல அந்த 12% ரேட்டே ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நேற்று பார்த்துருந்தோம். ஸோ நேற்று கொடுத்ததுல கூட கண்டிப்பாக வந்து இது சம்மந்தமாக தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்களா சிபிஐசி அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து செப்பரேட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 14/2025ல அந்த ஸ்பெசிஃபைட் குட்ஸ் ஒரு 4 குட்ஸுக்கு மட்டும் 12% வந்து ஸ்டில் அப்ளிகபிள். ஸோ நம்ம முன்னாடி ரைஸ் பண்ண query அண்ட் டிஸ்கஷன் வந்து இப்போது சால்வ் ஆகிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஃப்ளையாஸ் பிரிக், ஃப்ளையாஸ் அக்ரிகேட்டர் அண்ட் எத்தன் ரூஃபிங் டைல்ஸ், ரெட் பிரிக்ஸ் இதெல்லாம் இருக்கோ அவங்க அதே ஓல்ட் ரேட் 6% வித்தவுட் ஐடிசி, 12% வித் ஐடிசி ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷல் காம்போஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காம்போஷன் ஸ்கீம்குள்ளே அந்த டேர்ன் ஓவர் 1.5 கோடிலாம் இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. உங்கள் டேர்ன் ஓவர் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் இது 2 ஸ்கீமில் 2 ஆப்ஷன் 6% வித்தவுட் ஐடிசி ஆர் 12% வித் ஐடிசி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டி ட்ரையான்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் கோர்ஸ் வந்து நமக்கு 2 அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏர்லி பேர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு 20th செப்டம்பர் 2025 முடியுது. அதாவது இன்னும் 2 நாளில் அது க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன கவர் ஆகிருக்குங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், ஷார்ட் இருக்குது. இருந்தாலும் சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஜிஎஸ்டின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? பேசிக் கான்செப்ட்னு ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ட்ரையன்ஸ்னால் என்ன அர்த்தம்னு சொல்கிறேனே. ஸோ ட்ரையன்ஸ்னால் 1/3 பங்குன்னு அர்த்தம். 1/3 அப்படிங்கிறது அர்த்தம். ரோமில் ஒரு காயின் வந்து ட்ரையன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா வந்து ஜிஎஸ்டி ஆக்டை கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாதுங்கிறதுனால 1/3 தான் நான் பிரிச்சிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1/3 பங்கு, அதாவது செக்ஷன் 1லேருந்து 53A வரைக்கும் இருக்கும். சாப்டர்னு பார்த்தீங்கன்னா 10 சாப்டர் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. இதில் உங்களுக்கு தேவையான டே டு டே ப்ராக்டிஸ், அதாவது ரிட்டர்ன் ஃபைலிங்லேருந்து, ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லேருந்து எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு அப் டு ஜிஎஸ்டிஆர் 99C, ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைனல் ரிட்டர்ன் வரைக்கும் இதெல்லாமே செக்ஷன் 44, 45லேயே முடிஞ்சிருது. செக்ஷன் 50 இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் ரிப்பீட்டடாக ஒரு சிலது இருக்குது. ஸோ எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மினிமம் 30 to 45 days பிளான் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 1 to 53A ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட், அது ரிலேட்டட் ஐஜிஎஸ்டி ஆக்ட், அதோட ரிலேட்டட் ரூல்ஸ், நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ், எல்லா ரிட்டர்ன்ஸும் லைவ் டெமோ, எல்லா ஃபார்மும் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் மே ஜாயின். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.